ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை வெங்காய போண்டா. ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரியான வெங்காய போண்டாவை வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக தண்ணி விட்டு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கியது, ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்பவும் இறுக்கமாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு சேர்ந்து வர மாதிரி இருந்தால் போதும். இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். இப்போ இதில் ஒரு துளி ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக அழுத்தி உருட்டாமல் லேசாக சேர்ந்த மாதிரி மட்டும் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் நல்லா சூடான இருக்கிற எண்ணெயில் நாம் இதை சேர்த்துக்கலாம். உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். இப்போ நாம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நமக்கு கிறிஸ்பியான உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி ரோட்டு கடை வெங்காய போண்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.